Hi everyone, welcome back. So in the video January month banking awareness தான் பார்க்க போறோம். ஓகேவா? So every month வந்து 4 part of monthly current affairs இருக்கும். So அதுல remaining questions international affairs இருக்கட்டும், national affairs, sports, days, okay, obituaries. So இந்த மாதிரி questions எல்லாம் இருக்கும். So next remaining இருக்கிற 2 parts அப்படின்றது வந்து banking awareness கானது. So first 15 days of banking awareness வந்து one partலயும் and remaining இருக்கிற 15 days கான பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்றது வந்து செகண்ட் பார்ட்லயும் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து பேங்கிங் ரிலேட்டடான நியூஸ் மட்டும் இல்லாம எக்கனாமிக்கல் ரிலேட்டடாகவும் அண்ட் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான நியூஸஸ் எல்லாமே வந்து இதுல கவர் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல ஜனவரி 1st இருந்து 15 வரைக்குமான பேங்கிங், எக்கனாமி அண்ட் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான நியூஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? Which of the following bank has partnered with SBI card to launch co-branded credit cards for the bank's customer? Okay, so in the co-branded credit cards are இந்த co-branded credit cards அப்படின்றது வந்து ரெண்டு ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ ஒரு பேங்க் அண்ட் இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா co-branded credit cards வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த கார்ட்ஸை வந்து அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ ரீசெண்டாக SBI கார்டோட எந்த பேங்க் வந்து டைப் பண்ணி co-branded credit கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். ஓகேவா? ஸோ பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கும் SBI கார்டும் சேர்ந்து PSB, SBI Prime அப்படின்றது ஒன்னையும் அண்ட் PSB, SBI Elite. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைப்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து SBI கார்டு அண்ட் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் சேர்ந்து co-branded credit cards வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Next one, RBI has launched Utkarsh 2.0 medium term strategy framework for dash period. Okay, so இந்த Utkarsh 2.0 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதை வந்து லான்ச் பண்றது எந்த ஆர்கனைசேஷன்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து இதை லான்ச் பண்றாங்க. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் Utkarsh அப்படின்றத வந்து எந்த இயர் RBI வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2019ல வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் எந்த பீரியடுக்கு அப்படின்னா 2019ல இருந்து 2022 வரைக்கும் Utkarsh உடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து இருந்தது. ஓகேவா? அண்ட் இப்போ Utkarsh உடைய 2.0 அப்படின்றது வந்து எந்த பீரியடுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2023ல இருந்து 2025 வரைக்கும். ஓகேவா? ஸோ 2023ல இருந்து 2025 ஃபார் தி பீரியட் ஆஃப் 3 இயர்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த Utkarsh 2.0 அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது என்னன்னு சொல்றாங்க? இட் இஸ் அ மீடியம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ பப்ளிக்கான அந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரி மேல இருக்கிற ட்ரஸ்ட்டை வந்து போக விடாம அந்த கெயின் பண்றதா இருக்கட்டும், அண்ட் பிளஸ் வந்து பேங்கிங் செக்டர்ல டிரான்ஸ்பரன்சியை வந்து கொண்டு வர்றது, கிரெடிட்டபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஓகேவா? ஸோ மெயினா நம்மளுடைய பேங்கிங் சிஸ்டம், பேங்கிங் இண்டஸ்ட்ரியில வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், பிளஸ் அந்த இண்டஸ்ட்ரி மேல வந்து மக்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த பேஸ் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு அந்த செக்டார்ல வந்து இன்னும் ஒர்க் பண்றதுக்காக இந்த மீடியம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியான Utkarsh 2.0 அப்படின்றத ரீசெண்டா லான்ச் பண்ணது எந்த ஆர்கனைசேஷன்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபார் தி பீரியட் ஆஃப் 2023ல இருந்து 2025 வரைக்கும். ஓகேவா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? மும்பைல. அண்ட் அதனுடைய கவர்னரா சக்திகாந்த தாஸ் வந்து ஆக்ட் பண்றாங்க. Next one, Unified Payment Interface payment have touched record high of DAS in December. Okay, so UPI இருக்கு இல்லையா, UPI பேஸ் பண்ணி நம்ம பண்ற பேமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து டிசம்பர் மந்த்ல வந்து ஹையஸ்ட் ரெக்கார்டை வந்து டச் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டலாக எவ்வளோ வேல்யூஸ்ல வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா 12.82 lakh crore வரைக்குமான வேல்யூ பேஸ்டு டிரான்சாக்ஷன் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. அண்ட் நீங்க நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7.82 crores வரைக்குமான நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்றது நடந்திருக்கு. ஓகே, ஸோ யூபிஐ அப்படிங்கிறது என்ன? யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸா? இந்த யூபிஐ அப்படின்றத வந்து எந்த ஆர்கனைசேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? NPCI வந்து 2016ல இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ மெயினா ரீட்டைல் பேமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஓகேவா? ஸோ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், ஸோ அதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தது தான் இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது 2016ல வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம நிறைய இடத்துல வந்து யூபிஐயை பேஸ் பண்ணி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஆன்லைன் மோட்லயும் சரி, ஆனால் ஆஃப்லைன்ல யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி என்ன பண்றோம்?
ஸ்மால் மர்ச்சன்ட்ஸுக்கு வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்றத பண்றோம். ஓகேவா? அண்ட் என்பிசிஐ உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. அண்ட் இதனுடைய எம்டி அண்ட் சிஇஓவா வந்து திலீப் ஆஸ்பி அப்படின்ற பர்சன் வந்து ஆக்ட் பண்றாங்க. அண்ட் இந்தியாவில் இந்த என்பிசிஐ அப்படின்றது வந்து ரீட்டைல் பேமெண்ட்கான அம்பர்லா ஆர்கனைசேஷனா வந்து ஒர்க் பண்ணுது. ஓகேவா? ஸோ ரீட்டைல் பேமெண்ட்கான அம்பர்லா ஆர்கனைசேஷன். இது என்ன ரீட்டைல் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்லைன் பேமெண்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரீட்டைல் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான அம்பர்லா ஆர்கனைசேஷனா இந்தியாவில் ஒர்க் பண்றது எது அப்படின்னா என்பிசிஐ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். RBI has recently declared which of the following bank continue to be domestic systematically important banks. Okay, so in the DSIB அப்படின்றது என்ன? Domestic systematically important banks. So இந்த கான்செப்டை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2015ல வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் அப்போ ஃபர்ஸ்டா வந்து இதில் SBI பேங்க் வந்து ஜாயின் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ICICI அண்ட் சின்ஸ் 2017ல இருந்து HDFC பேங்க்கும் இந்த லிஸ்ட்ல ஜாயின் ஆகி இப்போ வரைக்கும் டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க் அப்படின்ற லிஸ்ட்ல வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ICICI பேங்க் அண்ட் HDFC பேங்க். ஸோ ஆல் A, B and C வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கு. ஓகே, ஏன் இந்த 3 பேங்கை வந்து டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த பேங்க் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்தியாவுடைய எக்கனாமிக்கல்ல டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து நடக்கும். நம்மளுடைய எக்கனாமியே வந்து கொலாப்ஸ் ஆகும். ஏன்னா நேஷனுடைய ஜிடிபியில் 2% ஆஃப் அந்த அசட்ஸ் அப்படின்றது வந்து இந்த பேங்க் கிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த பேங்க்ஸ் வந்து ஹெல்த்தியா மெயின்டைன் ஆகுறது நம்மளுடைய எக்கனாமிக்கலுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேங்க்ஸை வந்து இந்த டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்ல வந்து கொண்டு வருவாங்க. ஓகேவா? அண்ட் இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டூ பிக் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த பேங்க்ஸ் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கிற பேங்க்ஸ் அப்படின்றது வந்து ஃபெயில் ஆகக்கூடாது. ஸோ அதனால இந்த லிஸ்ட்ல இருக்கிற பேங்க்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்க வந்து அடிஷ்னலா கேபிட்டல் ஈக்விட்டி அப்படின்றத வந்து அடிஷ்னல் பெர்சன்டேஜா வந்து சேவ் பண்ண வேண்டியது வரும். ஓகேவா? ஸோ காமன் ஈக்விட்டி டைவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? CET. ஓகே, ஸோ இதுவா இருக்கட்டும். அண்ட் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இல்லை கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசட் ரேஷியோ. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து மற்ற பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பேங்க்ஸ் வந்து அடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேரி பண்ணுவாங்க. அண்ட் இந்த காமன் ஈக்விட்டி டயர் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இதில் SBI பேங்க்குடைய ஸ்லாப் அப்படின்றது இதில் டோட்டலாக வந்து 5 ஸ்லாப்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ 0.2%, 0.4%, 0.6 அண்ட் 0.8 இந்த மாதிரி ஸ்லாப்ஸ் இருக்கும். அதில் SBI உடைய ஸ்லாப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஸ்லாப், அதாவது 0.6% இருக்கு. அண்ட் போத் ICICI அண்ட் HDFC பேங்க் உடைய ஸ்லாப் அப்படின்றது வந்து 0.2%ல இருக்கு. ஓகேவா? ஸோ மற்ற பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பேங்க்ஸ் வந்து அடிஷ்னல் கேபிட்டல் அமௌண்ட் அந்த பெர்சன்டேஜை வந்து அடிஷ்னலாக சேவ் பண்ண வேண்டியது வரும். அண்ட் நேஷன்ஸுடைய ஜிடிபியில் 2% வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற பேங்க்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டுக்கு கீழே வரும். அண்ட் இந்த லிஸ்ட்டை யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. Next one. Which of the following bank has partnered with Microsoft to transform the mobile banking experience? Okay, so Microsoft உடைய cloud platform இருக்குல்ல, ஓகேவா? அந்த cloud platform உடைய நேம் என்னது? Azure அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த Azure அப்படின்றது Microsoft உடைய cloud பிளாட்ஃபார்ம். ஸோ மைக்ரோசாஃப்டுடைய இந்த அஜர் கிளவுட் பிளாட்ஃபார்ம் கூட ரீசெண்டாக டைப் பண்ணது எந்த 2 பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று வந்து HDFC பேங்க், இன்னொன்று வந்து எஸ் பேங்க். ஸோ போத் A and B தான் கரெக்டான ஆன்சர். டைப் பண்ணி என்ன பண்ணுறாங்க? டு டிரான்ஸ்ஃபார்ம் தி மொபைல் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் பேங்க் அண்ட் HDFCக்கு வந்து மொபைல் பேங்கிங் ஆப் இல்லை மொபைல் ஆப் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி HDFC பேங்க்கான மொபைல் ஆப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய சர்வீசஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு கொண்டு போகிறதுக்காகவும் அண்ட் எஸ் பேங்க்குடைய அந்த மொபைல் ஆப்பை எல்லா டிஜிட்டல் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரியான ஆப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ரீசெண்டாக இந்த 2 பேங்க்கும் அவங்களுடைய மொபைல் பேங்கிங் ஆப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரீசெண்டாக மைக்ரோசாஃப்டுடைய அஜர் கிளவுட் பிளாட்ஃபார்மோட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. Next one. Which of the following insurance company has signed a corporate agency agreement with Sundaram Finance? ஓகேவா? ஸோ ரீசெண்டாக எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து சுந்தரம் ஃபினான்ஸோட வந்து டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆதித்யா பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ், ஆப்ஷன் பி Aviva Life Insurance, option C Bharati AXA Life Insurance, and option D Bajaj Allianz Life Insurance, and option E Niva
BUAP health insurance ஓகேவா. ஸோ இதுவுமே வந்து லைக் பேங்க் அஷூரன்ஸ் மாதிரி தான், பட் ஒரு என்பிஎஃப்சி கூட வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக சுந்தரம் ஃபினான்ஸோட டைப் பண்ணது வந்து புபா ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. Next one, which of the following has launched the item prime insurance plan catering to the need of a self-employed individuals with a special 10% discount on a first year premium? Okay va. So recent வந்து எந்த ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க இல்லையா, செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்றது யாரு, பிஸ்னஸ் பண்ற பர்சன்ஸ் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன்ஸுக்கு வந்து என்ன பண்றாங்க, அண்டர் இந்த ஐ-டேர்ம் பிரைம் இன்சூரன்ஸ் பிளானுக்கு கீழே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர்க்கான ப்ரீமியம்ல 10% டிஸ்கவுண்ட் அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணது எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னா ஏஜியான் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க தான் செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ் பர்சன்ஸுக்கு அண்டர் ஐ-டேர்ம் ப்ரீமியம் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் இயர்க்கான ப்ரீமியம் அமௌண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் அதாவது அவங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட் வந்து எவ்வளோ வேணா இருக்கலாம். ஸோ அதில் 10% வந்து டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படியும் கேட்கலாம், ஐ-டேர்ம் பிரைம் இன்சூரன்ஸ் பிளானை லான்ச் பண்ணது எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். So AGN life insurance தான் வந்து launch பண்ணிருக்காங்க. Next one, which of the following bank has considered raising funds by issuing infrastructure bonds worth up to rupees 10,000 crore in financial 2023? Okay, so recently in the bank வந்து infrastructure bonds மூலியமா 10,000 crore வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டா 10,000 crore infrastructure bonds மூலியமா ரைஸ் பண்ணது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேவா. ஸோ பாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன, bond is nothing but a paper ஓகேவா. ஸோ இப்போ வந்து கவர்மெண்டா இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி பேங்க்ஸா இருக்கட்டும், ஸோ அவங்க கிட்ட வந்து மணி லேக் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பாண்டை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ பாண்ட் அப்படின்றது என்ன, அந்த பாண்ட்ல வந்து இருக்கும். ஸோ இந்த இவ்வளோ இயர்ஸுக்கு நான் உங்ககிட்ட இருந்து இந்த அமௌண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஆஃப்டர் அந்த டெனர் கம்ப்ளீட் ஆகும்போது நான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து இன்ட்ரெஸ்டோட திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிறது வந்து வேர்ட்ஸா ஒரு பேப்பர்ல இருக்கிறது தான் வந்து பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் எஸ்பிஐ வந்து ரீசெண்டா எந்த செக்டார்ல வந்து இந்த 10,000 crores வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகேவா. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது மூலியமா ரைஸ் பண்ற இந்த 10,000 crore இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பர்பஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதாவது லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ்க்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இப்போ வருது இல்லையா ஓகேவா. ஸோ அதுக்காக லோன் வந்து எஸ்பிஐ பேங்க்ல கேட்குறாங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ்க்காக லைக் வந்து ரோட்ஸ் பில் பண்றதா இருக்கட்டும், இல்லை பிரிட்ஜஸ் வந்து பில் பண்றாங்க, இல்லை அர்பன் சிட்டியை வந்து டெவலப் பண்றதுக்கு ட்ரிங்கிங் வாட்டரா இருக்கட்டும், இல்லை சானிடைசேஷன், ஹைஜீன். ஸோ இந்த மாதிரி மெயினா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு லோன் வந்து வேணும் அப்படின்னா எஸ்பிஐ கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஸோ அவங்க அண்டர் என்ன பண்ணுவாங்க, இந்த 10,000 crore இருந்து அந்த லோன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ ரீசெண்டாக 10,000 crore இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலியமா அவ்வளோ அமௌண்ட்டை ரைஸ் பண்ணது எந்த பேங்க் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. Next one, which of the following company has emerged as the top bidder for the asset of a Kolkata based SREEDHAR'S group ஓகேவா. ஸோ இந்த SREEDHAR'S group இருக்காங்க இல்லையா, இது வந்து கொல்கட்டா பேஸ்டு குரூப். ஸோ இந்த குரூப்ல டாப் பிடரா வந்து எந்த கம்பெனி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டாப் பிடரா இருக்கிறது வந்து நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் ஓகேவா. ஸோ இந்த நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் அப்படின்றது என்ன, பேட் அசெட்ஸ் அதாவது லைக் என்பிஎஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் ஓகேவா. ஸோ இதை வந்து கலெக்ட் பண்றதுக்காக இருக்கிற ஒன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் வந்து இந்த நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் ஓகேவா. ஸோ சிராக் குரூப்ல லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸா இருக்கலாம், இல்லை ஃபினான்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ அதுல சப் குரூப்ஸ் இருக்கும் இல்லையா ஓகேவா. ஸோ அது வந்து லாஸ்ல இருந்தது. இப்போ அதுக்கான அந்த அசெட்ஸை வந்து அக்வயர் பண்றதுல ஹையஸ்ட் பிடரா வந்து யார் வந்திருக்காங்க, நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ என்பிஏ அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, என்னது நான்
performing asset ஓகேவா ஸோ நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்றது என்ன பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்கியிருப்பாங்கல்ல ஒரு சர்டைன் பீரியடுக்கு அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் எதுவுமே ரிசீவ் ஆகலை அப்படின்னா அதை தான் வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அப் டு 90 days வரைக்கும் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் ரிசீவ் ஆகலை அப்படின்னா அதை வந்து சப்ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அண்ட் 1 year ஓவர் 1 yearல வந்து அது டவுட்ஃபுல் அசெட்டா வந்து மாறும் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 3 yearsல வந்து அதை லாஸ்ட் அசெட் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஜென்ரலா நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்றது வந்து பேங்க் கிட்ட இருந்து வாங்கின லோன்ஸுக்கு ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் எந்த அமௌண்ட்டுமே பே பண்ணல அப்படின்னா அந்த லோன்ஸ் எல்லாமே அண்டர் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸுக்கு கீழே வரும் ஓகே next one which of the following finance company has applied to Reserve Bank of India for universal banking license in the private sector okay so recent universal banking license வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த பிரைவேட் செக்டர் கம்பெனிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யூனிவர்சல் பேங்கிங் அப்படின்றது என்ன டைப்ஸ் ஆஃப் அதாவது எல்லா ஃபினான்ஷியல் சர்வீசஸையுமே வந்து யூனிவர்சல் பேங்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ லைக் பேங்கிங்காக இருக்கட்டும் ஓகேவா ஸோ பேங்கிங் மியூச்சுவல் ஃபண்டு பென்ஷன் ஓகேவா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஃபினான்ஷியல் சர்வீசஸையுமே அண்டர் யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸ் இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அண்ட் ரீசெண்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அன்னபூர்ணா ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க Next one, which of the following bank has partnered with Qatar and British Airways to launch a co-branded credit card? Okay, va? So co-branded credit card அப்படின்றது வந்து 2 organizations சேர்ந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ மோர் தென் 2 organizations கூட இருக்கலாம் ஓகேவா ஸோ கத்தார் ஏர்வேஸ் அண்ட் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வந்து ரீசெண்டாக எந்த பேங்கோட டைப் பண்ணி co-branded credit கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்கோட சேர்ந்து டைப் பண்ணி தான் வந்து co-branded credit கார்ட்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இந்த கார்ட்ஸை வந்து நீங்கள் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் எந்த டிரான்சாக்ஷனுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் அதுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஆட் ஆகும் பட் நீங்க இந்த கட்டா அண்ட் பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கான ஆஃபர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஓகேவா Next one, which bank has launched a digital solution for exporters? Okay, so exporters கான digital solution காக வந்து எந்த பேங்க் வந்து ஒரு இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் தான் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் பர்சன்ஸ் இல்லை மர்ச்சன்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஓகேவா ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் கஸ்டமர்ஸுக்கு வந்து ட்ரேடிங் வந்து ஈஸியாக இருக்கணும் அண்ட் ப்ளஸ் அந்த ட்ரேடிங்கான பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து அவங்களுக்கு கன்வீனியண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்றாங்க ஸோ அவங்களுடைய பிரான்ச்சுக்கு போகாமையே என்ன பண்ணிக்கலாம் அவங்களுடைய பிசினஸ் கஸ்டமர்ஸ் வந்து டிஜிட்டல் வேல அவங்களுக்கான அந்த பேமெண்ட் மெத்தட்ஸை வந்து பார்த்துக்கலாம் ஸோ ரீசெண்டாக எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கான டிஜிட்டல் சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணது இந்த பேங்க் ஐசிஐசிஐ Next one, which bank launched the retail internet banking services Done Delight mobile banking app Done Smart? Okay, so எந்த ஒரு பேங்க் வந்து இந்த மொபைல் ஆப்ஸா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி இன்டர்நெட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா மோஸ்டா அந்த பேங்க்குடைய நேம்ல இருக்கிற ஒரு பார்ட்டை தான் நேமா வைப்பாங்க ஓகேவா பட் சம் கேசஸ்ல புது நேம் கூட வைக்கலாம் பட் இதுல இந்த டன் டிலைட் அண்ட் டன் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஸோ இந்த டன் அப்படின்றது வந்து எந்த பேங்கை மென்ஷன் பண்ணுது தனலட்சுமி பேங்க் தான் வந்து மென்ஷன் பண்ணுது ஸோ அவங்களுடைய இன்டர்நெட் சர்வீஸ் பிளாட்ஃபார்முடைய நேம் என்னது டன் டிலைட் அண்ட் மொபைல் ஆப் வந்து இது டன் ஸ்மார்ட் ஸோ அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கும் என்ஹான்ஸ்டு சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரீசெண்டா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க Next one, Reserve Bank of India has allowed how many entities to test the financial products to deal with the financial frauds under sandbox scheme? Okay, so Reserve Bank of India இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரெகுலாரட்டரி சாண்ட்பாக்ஸ் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணாங்க ஓகேவா ஸோ இந்த ரெகுலாரட்டரி சாண்ட்பாக்ஸ் அப்படின்றத எந்த இயர் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2019 வந்து லான்ச் பண்ணாங்க ஸோ அதுல இருந்து ஒவ்வொரு காஹட்லையுமே வந்து ஒரு தீமை வந்து மென்ஷன் பண்றாங்க ஓகேவா ஸோ காஹட் 1ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காஹட்ல வந்து ரீட்டைல் பேமெண்ட் அப்படின்றத வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா
ஸோ செகண்ட் காஹர்ட்ல வந்து எதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா காஹர்ட் 2ல வந்து கிராஸ் பார்டர் பேமெண்ட். ஓகே, அண்ட் தேர்ட் ஒன்ல ஓகே, ஸோ செகண்ட் ஒன் வந்து கிராஸ் பார்டர் பேமெண்ட். ஸோ தேர்ட் கோஹர்ட்ல வந்து எதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்எம்இஸ்க்கான லெண்டிங். ஓகேவா, அண்ட் ஃபோர்த் ஒன்ல என்னது அப்படின்னா preventing and mitigation of a financial frauds. Okay, so fourth cohort another prevention and mitigation of a financial fraud. Okay, so நமக்கு கொஸ்டின்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, RBI வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அண்டர் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ்க்கு கீழே to deal with the financial frauds. Okay, so financial frauds அப்படின்றது வந்து எந்த கோஹர்ட்ல வருது, கோஹர்ட் 4. so ரீசெண்டா RBI அண்டர் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ்க்கு கீழே எத்தனாவது கோஹர்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபோர்த் கோஹர்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ கோஹர்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, கோஹர்ட் 1ல என்ன பண்ணியிருக்காங்க, ரிட்டைல் பேமெண்ட்டா. ஸோ ரிட்டைல் பேமெண்ட் அப்படின்றது என்னன்னு சொன்னேன், இட் இஸ் அன் ஆன்லைன் இல்லை டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்தியாவில் இந்த ஆன்லைன் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு அண்ட் இந்தியாவில் இருக்கிற ஃபின்டெக் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓகேவா, ஸோ அவங்க வந்து ஒரு பெட்டர் சொல்யூஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லை இன்னோவேட்டிவ் ஐடியாஸை வந்து RBI வந்து வாங்கிக்கிறது தான் இந்த கோஹர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 2019ல ஃபர்ஸ்ட் கோஹர்ட்ல ரிட்டைல் பேமெண்ட்க்கு கீழே இந்தியாவில் டிஜிட்டல் பேமெண்ட்ஸை அதிகமா யூஸ் பண்றதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் இருக்கு, இல்ல அதுக்கான இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் என்ன. ஓகேவா, ஸோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஸோ அதுல பெஸ்டா இருக்கிற ஐடியாஸை வந்து பைலட் பேசிஸ்ல ரன் பண்ணி நெக்ஸ்ட் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ சிமிலர் அதே மாதிரி தான் கிராஸ் பார்டர் பேமெண்ட். கிராஸ் பார்டர் பேமெண்ட் அப்படின்றது இந்தியாவில இருந்து மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு வந்து அமௌண்ட்டை ஈஸியர் வேல அண்ட் ஃபாஸ்டா வந்து டிரான்சாக்ட் பண்றதுக்கான இன்னோவேட்டிவ் ஐடியாஸை ஃபின்டெக் ஸ்டார்ட் அப்ஸ் கிட்ட இருந்து கெயின் பண்ணி அதை பைலட் பேசிஸ்ல ரன் பண்ணி அகைன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சிமிலர் அதே மாதிரி தான் MSME லெண்டிங் அப்படின்றது இந்தியாவில் இருக்கிற MSME செக்டார்ஸுக்கு வந்து ஈஸியஸ்ட் வேல. ஓகேவா, ஸோ லோன் வாங்குறது அப்படிங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது இல்லையா. ஸோ MSME பர்சன்ஸுக்கு வந்து ஈஸியா வந்து லோன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு என்னென்ன வேஸ், பிளஸ் அந்த லோன் வந்து பேங்க்குக்கு ரிட்டர்னும் வரணும், அது NPA-வா வந்து மாறிடக்கூடாது. ஓகேவா, ஸோ வித் அதுக்கான செக்யூரிட்டி இல்ல சேஃப்டி மெஷர்ஸோட MSME பர்சன்ஸுக்கு ஃபாஸ்டா லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு இன்னோவேட்டிவ் ஐடியாஸை வந்து கலெக்ட் பண்றது. ஸோ அதே மாதிரி தான் ஃபோர்த் கோஹர்ட்ல வந்து ஃபினான்ஷியல் ஃப்ராடை வந்து ப்ரிவென்ட் பண்ணி அதுக்கான மெஷர்ஸை வந்து என்ன பண்றாங்க, ஃபின்டெக் ஃபர்ம்ஸ் கிட்ட இருந்து ஐடியாஸை வந்து கலெக்ட் பண்றாங்க. அதுக்காக டோட்டலா எத்தனை ஃபினான்ஷியல் ஃபர்ம்ஸ் உடைய ஐடியாஸை வந்து RBI ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 6. அதாவது சொல்லியிருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் அலோட் ஹவு மெனி என்டிட்டிஸ் to test the financial products to deal with the financial frauds under sandbox scheme. ஓகேவா, ஸோ நிறைய ஃபின்டெக் ஃபர்ம்ஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கான ஐடியாஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுல 6 என்டிட்டிஸ் உடைய அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ அதை வந்து RBI பைலட் பேசிஸ்ல டெஸ்ட் பண்ண போறாங்க. ஓகேவா, ஸோ ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் வந்து 2019ல கொண்டு வந்தாங்க. அண்ட் இந்த ஃபோர்த் கோஹர்ட் வந்து எதை மென்ஷன் பண்ணுது இல்ல எதை டீல் பண்ணுது அப்படிங்கிறதுமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ இந்த ஃபோர்த் கோஹர்ட்டும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிட்டைல் பேமெண்ட், செகண்ட் ஒன் வந்து கிராஸ் பார்டர் அண்ட் தேர்ட் ஒன் வந்து MSME லெண்டிங், ஃபோர்த் ஒன் என்னது ப்ரிவென்ஷன் அண்ட் மிட்டிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ். இந்த 4 விஷயங்களுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அண்டர் ஃபோர்த் கோஹர்ட்க்கு கீழே எத்தனை என்டிட்டிஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, 6 என்டிட்டிஸை வந்து RBI ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. Next one, which of the following insurance company has launched a 3-week organ donation program as part of a relay marathon called Zindagi Express? Okay, so Zindagi Express அப்படின்ற organ donation program awareness வந்து எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடல்விஸ் டோக்கியோ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓகேவா, ஸோ அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் யாரோட சேர்ந்து அப்படின்னா மோகன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு NGO இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மோகன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு NGOட சேர்ந்து அடல்விஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 4th கன்சிக்யூட்டிவ் இயரா ஆர்கன் டொனேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் எத்தனை பேருக்கு வந்து வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஓகேவா, ஸோ அதை பத்தின அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்காக இந்த ஜிந்தகி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நேம்க்கு கீழே ஆர்கன் டொனேஷனுக்கான அவேர்னஸ் கேம்பெயினை வந்து லான்ச் பண்றாங்க. ஓகேவா, அண்ட் ரீசெண்டா இந்த அடல்விஸ் உடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ இந்த ஜிந்தகி எக்ஸ்பிரஸ் அப்படின்றது அடல்விஸ் டோக்கியோ லைஃப் இன்சூரன்ஸ் மோகன் ஃபவுண்டேஷனோட சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி அடல்விஸ், ஓகேவா, ஸோ
எடல்வைஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த எடல்வைஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரீசெண்டா அவங்களுடைய பிராண்டை வந்து ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனுடைய நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்டர் எந்த நேம்க்கு கீழே அப்படின்னா ஜூனோ ஹெல்த் இன்சூரன்ஸ். ஓகேவா? ஸோ ஜூனோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற நேம்ல வந்து ரீசெண்டா நியூ நேம் கொடுத்தது வந்து எந்த பிராண்ட் அப்படின்னா எடல்வைஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. Next one. Which bank has been approved by the Reserve Bank of India to appoint Surendra Chawla as its new chief executive? So recent in the bank வந்து சுரேந்திர சாவ்லா அப்படின்ற பர்சனை அந்த ஆர்கனைசேஷனுடைய எம்டி அண்ட் சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், ஆப்ஷன் பி இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், ஆப்ஷன் சி என்எஸ்டிஎல் பேமெண்ட் பேங்க், ஆப்ஷன் டி பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அண்ட் ஆப்ஷன் இ ஜியோ பேமெண்ட் பேங்க். கரெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி பேடிஎம் பேமெண்ட் பேங்க் தான் சுரேந்திர சாவ்லா அப்படின்ற பர்சனை வந்து எம்டி அண்ட் சிஇஓவா ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. Next one. Which of the following bank has partnered with Open to launch a fully digital current account? Okay. So recent இந்த bank வந்து Open அப்படின்ற ஒரு fintech ஓட சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா it is not a fintech, neo bank அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஓப்பன் அப்படின்றது என்ன? நியோ பேங்க். ஸோ நியோ பேங்க் அப்படிங்கிறது என்ன? இதுக்கு வந்து எந்த ஒரு பிசிக்கல் பிரான்ச்சுமே வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேங்கிங் மட்டும்தான் வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் அவங்களுடைய பேங்கிங் சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்த ஒரு பிசிக்கல் பேங்க் இல்ல பிசிக்கல் பிரான்ச்சும் இல்ல அப்படின்னா அதை நியோ பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஓப்பன் அப்படின்ற நியோ பேங்கோட ரீசெண்டா எந்த பேங்க் வந்து டைப் பண்ணி ஃபுல்லி டிஜிட்டல் கரண்ட் அக்கௌண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் தான். ஓகேவா? ஸோ இந்தியாவில் இருக்கிற ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரனர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றத வந்து யார் ஓப்பன் பண்ணுவாங்க? ஆப்வியஸா பிசினஸ் பர்சன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை டிஜிட்டல் வேலையை என்ன பண்ணிக்கலாமா ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி அதாவது ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஓப்பன் அப்படின்ற நியோ பேங்கோடைய டிஜிட்டல் கரண்ட் அக்கௌண்ட் நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோடைய எல்லா பினான்சியல் சர்வீசஸுமே கிடைக்கும். அண்ட் பிளஸ் நியோ பேங்கோடைய எல்லா பினான்சியல் சர்வீசஸுமே கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சில ஓப்பன் பண்றீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆஃபர் பண்ற அந்த சர்வீசஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். எஸ்பிஐல ஓப்பன் பண்ணா எஸ்பிஐ ஆஃபர் பண்ற அந்த சர்வீசஸ் மட்டும்தான் வந்து நமக்கு கிடைக்கும். பட் இந்த ரெண்டு டைப் மூலியமா நீங்க டிஜிட்டல் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா ஓபன் அப்படின்ற நியோ பேங்க் உடைய எல்லா பினான்சியல் சர்வீசஸுமே அவைலபிளா இருக்கும். பிளஸ் ஆக்சிஸ் பேங்க் உடைய எல்லா பினான்சியல் சர்வீசஸுமே வந்து அவைலபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ ரீசெண்டா ஓபன் வந்து ஆக்சிஸ் பேங்கோட சேர்ந்துதான் டிஜிட்டல் கரண்ட் அக்கௌண்ட்டை வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரினர்ஸ்க்காக வந்து அந்த சர்வீசஸா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் grew 330% year on year in December 2022 at rupees 3,665 crore. ஓகேவா? ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸ் அப்படின்றது வந்து டிசம்பர் 2021 கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் 2022ல லோன்ஸ் கொடுத்தது மட்டும் எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? 330% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து பெர்சன்டேஜ் வைஸ். அண்ட் வேல்யூல எவ்வளவு அமௌண்ட் வந்து லோனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3,665 crore. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கான லோன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணது எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து ஃபோன்பே, ஆப்ஷன் பி பேடிஎம், ஆப்ஷன் சி ஜிபே, ஆப்ஷன் டி ராசர் பே அண்ட் ஆப்ஷன் இ பி யூபிஐ. கரெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி பேடிஎம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 2021 டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் மந்த் மட்டும். ஓகேவா? ஸோ இங்க வந்து இயரை கம்பேர் பண்ணல, டிசம்பர் 2021 கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் 2022ல பேடிஎம் கொடுத்த அந்த லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்து 330% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். Name the fintech startup company has recently received in principle authorization from Reserve Bank of India for payment aggregator license. Okay. So recent இந்த fintech startup company வந்து RBI கிட்ட இருந்து in principle approval இல்ல authorization வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. என்ன பர்பஸ்க்காக? பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்றத வந்து பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? ஓகேவா? ஸோ இந்த பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்க.
ஓகே. ஸோ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது த்ரூ ஆன்லைன் மூலியமாகவே வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் ரெடியூஸ் ஆகி டைரெக்டாக அது மர்ச்சன்ட் அக்கௌண்ட்டுக்கு போகுமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா. ஸோ நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அந்த அமௌண்ட் ரெடியூஸ் ஆகி பேமெண்ட் அக்ரிகேட்டர் கிட்ட போகும். அண்ட் அகெயின் அந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் கிட்ட இருந்து தான் மர்ச்சன்ட்டுக்கு வந்து போகும். ஓகேவா. ஸோ அந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிளுக்கு பில்டெஸ்க் இருக்கு இல்லையா. ஓகேவா. ஸோ பில்டெஸ்கா இருக்கட்டும் இல்லை பீமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் கேட்வேஸ் வந்து இந்தியாவில் இருக்கு. ஸோ சிமிலர் அதே மாதிரி பேமெண்ட் கேட்வேவா இந்தியாவில் என்கேஷ் இருக்கு இல்லையா. ஓகேவா. ஸோ இது வந்து ரன் ஆகுறதுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க, ரீசெண்டா லைசன்ஸா அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. Next one, which of the following organization has allowed UPI transaction for non-resident bank accounts linked to mobile number of 10 countries in a notice? Okay, so recent இந்த organization வந்து non-resident bank accounts இருக்கு இல்லையா. ஓகேவா. ஸோ non-resident bank account which is linked to a mobile numbers of 10 countries in a notice. இப்போ UPI IDs வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம், நம்மளுடைய அந்த பேங்க் அக்கௌண்ட்ல நம்மளுடைய மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆயிருக்கும் போது நமக்கான அந்த யூபிஐ ஐடி அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, என்ஆர்ஐ பர்சன்ஸ் இருக்காங்கல்ல. ஓகேவா. ஸோ என்ஆர்ஐ பர்சன்ஸ் வந்து இந்தியாவில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணலாம், என்ஆர்ஓ அக்கௌண்ட், என்ஆர்இ அக்கௌண்ட். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எஃப்சிஎன்ஆர். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து அவங்க ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி என்ஆர்ஐ பர்சன்ஸ் அவங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது அவங்களுடைய ஃபாரின் மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த அக்கௌண்டோட லிங்க் பண்ணா அவங்களுக்கும் யூபிஐ மூலியமா என்ன பண்ணிக்கலாமா, இதுக்கப்புறமா ஈஸியா அமௌண்ட்டை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இந்த சர்வீசஸ் வந்து எந்த ஆர்கனைசேஷன் வந்து அலோவ் பண்றாங்க அப்படின்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ வித்தின் இந்தியாக்குள்ள நீங்க யூபிஐ பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அமௌண்ட்ஸை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா. பட் அவுட் சைட் இந்தியாவுக்கு வந்து யூபிஐ ஐடி மூலியமா வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஸோ ஃபாரின், அதாவது என்ஆர்ஐ பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ். ஸோ அவங்க இந்தியாவில் இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட் இல்லை எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அந்த அக்கௌண்ட்ல அவங்களுடைய மொபைலை வந்து இதுக்கப்புறமா லிங்க் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது என்பிசிஐ அனௌன்ஸ் பண்ண 10 கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க அவங்களுடைய மொபைலை வந்து லிங்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூபிஐ ஐடி ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஐடி மூலியமா அவங்க ஈஸியா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், recently Bajaj Allianz Life Insurance and which bank have partnered to offer protection and saving life insurance plans to the bank customers. ஓகே. ஒரு லைஃப் இன்சூரன்ஸும் ஒரு பேங்க்கும் டைப் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், பேங்க் அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ரீசெண்டா பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸோட டைப் பண்ணது இந்த பேங்க் அப்படின்னா பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். ஸோ பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வந்து பஜாஜ் அலையன்ஸோட மட்டும் இல்லாம ஆதித்ய பிர்லா ஹெல்த் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா. ஓகேவா. ஸோ பஜாஜ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளஸ் ஆதித்ய பிர்லா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஓகே. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோடையும் ஒரு பேங்க் அஷூரன்ஸ் வந்து டைப் பண்ணது எந்த பேங்க் அப்படின்னா பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். ஓகேவா. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக ஆதித்ய பிர்லா ஹெல்த் இன்சூரன்ஸோடையும் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ்க்காக வந்து பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கூடயும் பேங்க் அஷூரன்ஸ் ரீசெண்டாக டைப் பண்ணது இந்த பேங்க் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். நெக்ஸ்ட் ஒன், which of the following bank has partnered with Garuda Aerospace Private Limited to sanction 150 Garuda aggregation drones loan under the Union Kishan Puspak scheme? Okay, இந்த யூனியன் கிஷன் புஷ்பக் ஸ்கீம் இருக்கு இல்லையா, இதை வந்து கருடா ஏரோஸ்பேஸோட சேர்ந்து லான்ச் பண்ணது எந்த பேங்க் அப்படின்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 150 அக்ரிகிஷன் ட்ரோன்ஸ் இருக்கு இல்லையா. ஓகேவா. ஸோ இதுக்கான லோனை வந்து அண்டர் இந்த ஸ்கீமுக்கு கீழே யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே. ஸோ கருடா ஏரோஸ்பேஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து சென்னை பேஸ்டு ஆர்கனைசேஷன். ஓகேவா. அண்ட் இதுக்கான அம்பாசிடரா வந்து MS டோனி ஆக்ட் பண்றாங்க. ஓகே. அண்ட் அக்ரிகேஷன் ட்ரோன்ஸ் அப்படின்றது வந்து ஃபுல்லா ஃபார்மிங்காக யூஸ் பண்ற ஒரு ட்ரோன்ஸ் லைக் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசிங் வந்து தெளிக்கிறதுக்கு யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை லேண்ட்ஸ் உடைய மெஷர்மெண்ட்காக யூஸ் பண்றதா இருக்கட்டும், மெயினா அக்ரி செக்டார்ல டெக்னாலஜிஸை வந்து இந்த அக்ரிகிஷன் ட்ரோன்ஸ் மூலியமா வந்து கொண்டு வர்றாங்க. இந்த அக்ரிகிஷன் ட்ரோன்ஸ் அப்படின்றத வந்து டெவலப் பண்ணது இந்த ஆர்கனைசேஷன் கருடா ஏரோஸ்பேஸ்.
Next one, according to the S&P Global Report, which bank has the highest return in the Asia Pacific region? Okay, so Standard and Poor இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து Asia Pacific regionல இருக்கிற banks வந்து survey பண்ணியிருக்காங்க. So Asia Pacific regionலயே highest return banksல top 2 பொசிஷன்ல இருக்கிறது இந்தியன் பேங்க்ஸ் தான். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் அண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க். ஓகேவா, ஸோ இதில் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்கோடைய ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது வந்து 118% இருக்கு அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்கோடைய ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது வந்து 104% இருக்கு. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் தான் மற்ற ஏஷியன் பசிபிக் ரீஜியன்ல இருக்கிற கண்ட்ரீஸுடைய பேங்க்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் S&P வந்து டோட்டலாக இந்த ஏசியா பசிபிக் ரீஜியன்ல இருக்கிற 15 பேங்க்ஸை வந்து எவாலுவேட் பண்ணி இந்த ரேங்கிங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு S&P பிரகாரம் ஏசியா பசிபிக் ரீஜியன்ல ஹையஸ்ட் ரிட்டர்ன் இருக்கிற டாப் 2 பேங்க்ஸ் வந்து எது? ஒன்று பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், இன்னொன்று வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க். Next one, which bank has launched e-bank guarantee facility in association with National E-Governance Service Limited? Okay, so National E-Governance Service லிமிட்டடோட சேர்ந்து இ பேங்க் கேரண்டி அப்படின்றத லான்ச் பண்ணது எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை லான்ச் பண்ணது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஸோ பேங்க் கேரண்டி அப்படின்றது என்ன? ஸோ இந்த பேங்க் கேரண்டி வந்து டோட்டலாக எத்தனை பேரை வந்து இன்வால்வ் பண்ணும்? பையர் அண்ட் செல்லரை வந்து இன்வால்வ் பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ செல்லர் என்ன பண்ணுவார்? அவருக்கு பையருக்கு வந்து அவர் கேட்ட அந்த கூட்ஸை வந்து கொடுப்பாங்க. பட் அந்த கூட்ஸுக்கான அந்த அமௌண்ட், ஓகேவா, ஸோ அதை வந்து அவங்களுக்கு, ஏன்னா பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்காது. ஓகே, ஸோ இவர் வந்து கூட்ஸை சென்ட் பண்ணணும் அப்படின்னா பையர் வந்து அதுக்கான அமௌண்ட்டை வந்து கொடுக்கணும் இல்லையா? ஓகேவா, அண்ட் பையருக்குமே என்ன இருக்கும்? ஸோ அவங்களுக்கு வந்து கூட்ஸ் வந்து ரிசீவ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். பட் இந்த பேங்க் கேரண்டி அப்படின்றது வந்து மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா, இந்த பேங்க் கேரண்டியை வந்து யாரு ப்ரொவைட் பண்ணுவா? தேர்ட் பார்ட்டியான பேங்க் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேங்க் வந்து செல்லருக்கு ஒரு கேரண்டி கொடுக்கும். ஸோ பையர் உனக்கு காசு கொடுக்கலனாலும் அந்த அமௌண்ட் அப்படின்றத வந்து பேங்க் மூலியமா என்ன பண்ணிக்கலாம்? கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த கேரண்டியை பேங்க் ப்ரொவைட் பண்றதுனால தான் அதை பேங்க் கேரண்டின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த பேங்க் கேரண்டியை எலக்ட்ரானிக் ஃபார்ம்லையுமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, ஸோ நேஷனல் E-Governance Service Limited வந்து இந்த பேங்க் கேரண்டி அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது இந்த பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. Next one, which of the following bank has tie-up with Steel Authority of India Limited for financing dealers? Okay, so Steel Authority of India Limited இருக்காங்க இல்லையா? ஸோ ரீசெண்டாக எந்த பேங்கோட வந்து ஃபினான்சிங் டீலர்ஸ்க்காக வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேங்க் ஆஃப் பரோடா, ஆப்ஷன் பி இந்தியன் பேங்க், ஆப்ஷன் சி சவுத் இந்தியன் பேங்க், ஆப்ஷன் டி ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஆப்ஷன் இ கோட்டாக் மஹிந்திரா பேங்க். கரெக்டான ஆன்சர் என்னது? கேரளா பேஸ்டு பேங்கான சவுத் இந்தியன் பேங்க் தான் வந்து செயலோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், the Pado Pradesh scheme makes students from minority groups eligible for interest-free student loans for international study. Which bank has been appointed as the nodal bank by Ministry of Minority Affairs? MOMA அப்படின்றது என்ன? Ministry of மைனாரிட்டி அஃபேர்ஸ். ஓகேவா, ஸோ ரீசெண்டாக இந்த ஸ்கீம் அப்படின்றது வந்து நியூஸில் வந்தது. ஏன்னா இந்த பதோ பிரதேஷ் அப்படின்ற ஸ்கீம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து இட் இஸ் நோ லாங்கர் எக்ஸிஸ்ட். ஓகேவா, ஸோ இதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க அண்ட் இதுக்கப்புறமா இந்த ஸ்கீம் கிடையாது. அண்டர் இந்த பதோ பிரதேஷ் ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற மைனாரிட்டி குரூப் பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஃபாரின்ல படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸை வந்து ஓகேவா, ஸோ அப் டு 20 lakhs வரைக்கும் வந்து அவங்க லோன்ஸ் வாங்கிக்கலாம். அந்த 20 lakhsக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்த ஒரு ஸ்கீம் தான் இந்த பதோ பிரதேஷ் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அது வந்து இதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்கீம் இல்லை. ஓகேவா, ஸோ அதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த பதோ பிரதேஷ் ஸ்கீம்கான நோடல் பேங்கா வந்து எந்த பேங்க் வந்து ஆக்ட் பண்ணது அப்படின்னா கனரா பேங்க் தான் வந்து இந்த பதோ பிரதேஷ் ஸ்கீம்கான நோடல் பேங்கா வந்து ஆக்ட் பண்ணது. நெக்ஸ்ட் ஒன், which bank has recently established a bank assurance partnership with Aditya Birla Health Insurance Limited? இப்போதான சொன்ன ஆதித்யா பிர்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் லிமிட்டடோட பேங்க் அஷூரன்ஸ் பண்ண பேங்க் எது? பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். ஆப்ஷன் பி வந்து
Which of the following Russian bank has recently launched direct payment in rupees to increase bilateral trade and investment? ஓகேவா ஸோ ரீசெண்டாக எந்த ரஷ்யன் பேங்க் வந்து இந்தியாவில் அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ருபீஸில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக? ஓகே, லாஸ்ட் இயர் வந்து ஆர்பிஐ தான் ட்ரேடிங்கை வந்து ருபீஸில் பண்ணணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவை வந்து கொண்டு வந்தாங்க. நார்மலாகவே குளோபல் லெவலில் ட்ரேடிங் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஜர் கரன்சிஸ் லைக் யூரோ, டாலர்ஸ், ஓகேவா, ஸோ அண்ட் இந்த மாதிரி கரன்சிஸில் தான் ட்ரேடிங்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ நம்ம ருபீஸுடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகக்கூடாது, ஸோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ருபி வேல்யூவில் ட்ரேடிங்கை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து ஸ்டார்டிங் ஃபேஸில் வந்து அது ஸ்ரீலங்காவோட வந்து ஒர்க் ஆகும், ஏன்னா அங்கே வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குது. ஸோ ஃபாரின் கரன்சியில், அதாவது லைக் மேஜர் குளோபல் கரன்சிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக அங்கே நம்ம ருபீஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அண்ட் ப்ளஸ் இன்னொன்று வந்து ரஷ்யா கூட பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் வேஸ் அப்படின்றது வந்து இந்த ரெண்டு கண்ட்ரீஸோட இருக்குது. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வார்னால நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யா கூட ட்ரேடிங் பண்றது இல்லை. ஓகேவா, ஸோ அதனால இந்த ரெண்டு கண்ட்ரிஸுமே நம்ம ருபியில ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ரஷ்யாவில் இருக்கிற நிறைய பேங்க்ஸ் வந்து இந்தியா கூட ருபியில வந்து ட்ரேடிங் பண்றாங்க. ஸோ அதுக்காக அவங்க என்ன அக்கௌண்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ டோட்டலாக 2 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து வாஸ்ட்ரோ அண்ட் இன்னொன்று வந்து நாஸ்ட்ரோ அக்கௌண்ட். ஸோ நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்றது என்ன, இந்தியன் பேங்க்ஸ் ஃபாரின்ல இருக்கிற பேங்க்ல அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்றது. ஓகேவா, ஸோ நாஸ்ட்ரோ அப்படின்றது வந்து அவர்ஸ் அப்படின்ற மீன் வரும், அவர் அக்கௌண்ட் இன் யுவர் பேங்க் அப்படிங்கிறது வரும். ஸோ நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் வந்து ஃபாரின்ல இருக்கிற பேங்க்ஸ் வந்து நம்மளுடைய ருபியில அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்றது. அண்ட் டோட்டலாக ரஷ்யாவில் இருக்கிற 9 பேங்க்ஸ் வந்து இந்த வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் மூலியமா அண்ட் ருபியில வந்து ட்ரேடிங் பண்றாங்க. அண்ட் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது எந்த பேங்க் அப்படின்னா விடிபி பேங்க். அண்ட் இந்த விடிபி பேங்க் அப்படின்றது வந்து ரஷ்யாவுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்க். ஓகேவா, next one. Which of the following payment bank has received a final approval from Reserve Bank of India to operate as a Bharat Bill Payment Operating Unit? Okay, so Reserve Bank of India கிட்ட இருந்து ரீசெண்டா இந்த பாரத் பில் பேமெண்ட் ஆப்ரேட்டிங் யூனிட் வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு லைசன்ஸை ரிசீவ் பண்ணது எந்த பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க், ஆப்ஷன் பி ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், ஆப்ஷன் சி ஃபினோ பேமெண்ட் பேங்க், ஆப்ஷன் டி பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அண்ட் ஆப்ஷன் இ என்எஸ்டிஎல் பேமெண்ட் பேங்க். கரெக்டான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி பேடிஎம் பேமெண்ட் பேங்க் தான் வந்து இந்த பாரத் பில் பேமெண்ட் ஆப்ரேட்டிங் யூனிட்டை வந்து ரன் பண்றதுக்கான லைசன்ஸை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாரத் பில் பேமெண்ட் ஆப்ரேட்டிங் யூனிட் அப்படின்றது என்ன, மெயினா ஸ்மால் டிரான்சாக்ஷன் இல்லை ஸ்மால் வேல்யூஸ்க்கான பில்லை வந்து செட்டில் பண்றது. இந்த ஸ்மால் வேல்யூஸ்க்கான பில் செட்டில்மெண்ட் அப்படின்றது என்ன, லைக் கேஸ் பில்லா இருக்கட்டும், இபி பில்லா இருக்கட்டும், இல்லை ஃபாஸ்டேக் வந்து நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பே பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த பாரத் பில் பேமெண்ட் ஆப்ரேட்டிங் யூனிட். ஸோ அதை ரன் பண்றதுக்கு ரீசெண்டா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த பேங்க் வந்து லைசன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பேடிஎம் பேமெண்ட் பேங்க். Next one. Which of the following bank has signed a MOU with Warehousing Development Regulatory? Okay, so already monthly current affairs பார்த்திருப்போம். Warehouse Development Authority வந்து ரீசெண்டாக எந்த பேங்கோட வந்து டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட தான் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ஹவுசிங் அப்படின்றது என்ன, சேமிப்பு கிடங்கு. ஸோ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து வேர்ஹவுஸில் சேமித்து வைப்பாங்க. ஸோ அப்படி சேமித்து வைக்கும்போது அந்த வேர்ஹவுசிங் வந்து அவங்களுக்கான ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த ரெசிப்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாமா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து லோன்ஸை வாங்கிக்கலாம். ஓகேவா, ஸோ ரீசெண்டாக வேர்ஹவுசிங் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி எந்த பேங்கோட வந்து டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட தான் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. Next one. Which of the following bank has bagged the best small bank award in best bank survey? ஓகேவா, ஸோ இந்த பெஸ்ட் பேங்க் சர்வே இருக்கு இல்லையா, ஸோ இந்த சர்வேல வந்து பெஸ்ட் ஸ்மால் பேங்க் அவார்டு வந்து எந்த பேங்க் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பேங்க்குடைய சைஸ் வந்து less than 1 lakh crore இருக்கணும். ஓகேவா, ஸோ ஸ்மால் பேங்க் அவார்டில் அந்த பேங்க்குடைய சைஸ் அப்படின்றது வந்து less than 1 lakh crore இருக்கிற கேட்டகரியில் பெஸ்ட் ஸ்மால் பேங்க் அவார்டை ரிசீவ் பண்ணது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். அண்ட் இதனுடைய எம்டி அண்ட் சிஓ எஸ் கிருஷ்ணன் அப்படின்ற பர்சன் ஆக்ட் பண்றாங்க. அண்ட் இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, தூத்துக்குடியில இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்.
Which of the following bank has received the Inclusive Finance India Award 2022? Okay, Inclusive Finance India Award 2022 receive பண்ணது எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா 19th எடிஷன் ஆஃப் இன்க்ளூசிவ் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அப்படின்றது வந்து எங்க நடந்தது அப்படின்னா நியூ டெல்லியில நடந்தது. ஓகேவா? ஸோ இதுல நம்மளுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் யாரு, அனந்த நாகேஸ்வரன் அப்படின்ற பர்சன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவரு தான் இந்த அவார்டை வந்து எந்த பேங்க் பிரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ESAF பேங்க் வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ESAF வந்து கேரளா பேஸ்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஓகேவா? ஸோ ESAF இஸ் அ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ இந்த பேங்க் தான் அவங்களுடைய சர்வீசஸ் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக அவங்க எடுத்த மெஷர்மெண்ட். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்றது என்ன, எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் பேங்கிங் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே அது ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க எடுத்த மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவை பேஸ் பண்ணி இந்த பெஸ்ட் இன்க்ளூசிவ் ஃபினான்ஷியல் இந்தியா அவார்டை வந்து எந்த பேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ESAF ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which of the following insurance has launched Jeevan Azad, a non-participating individual saving life insurance plan? Okay, so Jeevan Azad அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமை லான்ச் பண்ணது எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A HDFC லைஃப் இன்சூரன்ஸ், ஆப்ஷன் B SBI லைஃப் இன்சூரன்ஸ், ஆப்ஷன் C லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், ஆப்ஷன் D மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ், ஆப்ஷன் E டாடா AA லைஃப் இன்சூரன்ஸ். கரெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் C லைஃப் இன்சூரன்ஸ் தான் வந்து ரீசெண்டா ஜீவன் ஆசாத் அப்படின்ற ஒரு ஸ்மால் வேல்யூக்கான இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் வந்து 2 lakh அண்ட் மேக்ஸிமம் வந்து 5 lakh வரைக்குமான ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் வந்து ஜீவன் ஆசாத். அண்ட் இதை லான்ச் பண்ணது எந்த ஆர்கனைசேஷன்? LIC. Next one, which of the following bank has become India's first public sector bank to launch a credit card for its fixed deposit customer? Okay வா? ஸோ கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, மெயினாக எதை பேஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவாங்க, சேலரி அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல. ஓகேவா? ஸோ அவங்களுடைய இன்கம்மை பேஸ் பண்ணி தான் கிரெடிட் கார்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஓகேவா? ஸோ அவங்களுடைய அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை பேஸ் பண்ணி கிரெடிட் கார்டை வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இதை லான்ச் பண்ணது வந்து எந்த பேங்க் அப்படின்னா பஞ்சாப் அண்ட் நேஷனல் பேங்க். ஓகேவா? ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பேங்க் FD கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் கிரெடிட் கார்டு அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஆப்ஷன் C வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Next one, according to Center for Monitoring Indian Economy data, India's unemployment rate rose to what percentage in December? So every month when the Center for Monitoring Indian Economy வந்து unemployment rate வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ டிசம்பர்ல unemployment rate வந்து ஓவரால் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 8.30%. அண்ட் அர்பன்கான unemployment rate அப்படின்றது வந்து 10.09%. அண்ட் ரூரல் ஏரியாவுடைய unemployment rate அப்படின்றது வந்து 7.44% இருந்தது. ஓகேவா? ஸோ டிசம்பர் மந்த்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்றது 8.30%. Next one, according to Bloomberg data, India's current account deficit in the quarter ended September 2022 rises sharply to how much percentage of GDP? ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, குவார்ட்டர் ended September 2022 அப்படின்றது என்னது, ஃபினான்ஷியல் இயர் 23 உடைய குவார்ட்டர் 2. ஸோ ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகும், இல்லை ஃபினான்ஷியல் இயர் அப்படின்றது வந்து ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 31 வரைக்கும் இருக்கிறது தான் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதில் குவார்ட்டர் 1 அப்படின்றது ஏப்ரல் மே ஜூன். ஸோ குவார்ட்டர் 2 வந்து ஜூலை ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர். ஸோ செப்டம்பர் எண்ட் அப்படின்னு வரும்போது இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 23 உடைய குவார்ட்டர் 2ல கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் அது நம்மளுடைய ஜிடிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஜிடிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 4.4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நார்மலாக இந்த டெபிசிட் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த டெபிசிட் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இம்போர்ட் வந்து எக்ஸ்போர்ட்டை விட அதிகமாக இருக்கும்போது.
ஓகேவா? ஸோ இம்போர்ட் அப்படின்றது என்ன, நம்ம ஃபாரின் மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து திங்ஸை வாங்குறது. எக்ஸ்போர்ட் அப்படின்றது நம்ம திங்ஸை நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எக்ஸ்போர்ட் மூலியமா நமக்கு இன்கம் அப்படின்றது வந்து ஜென்ரேட் ஆகும். பட் இம்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதிகமான காசை வந்து மற்ற கண்ட்ரீஸுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் தான் வந்து டெபிசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து குவார்ட்டர் 2 ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 23ல நம்மளுடைய இந்தியாவுடைய ஜிடிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கான், 4.4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வேல்யூல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகேவா? ஸோ இந்த வேல்யூல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா $36.4 பில்லியன் வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த அளவுக்கான டெபிசிட் அப்படின்றது வந்து இருக்கு. Next one. India's goods and service tax collection in December 2022 goes up by 15% to over -lakh crore. Okay, so December monthல இந்தியாவுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ 1.50 lakh crore. ஓகேவா? Next one. United Nations has declared which year is the International Year of Millets. Okay, எல்லாருக்கும் தெரியல United Nations வந்து இந்த இயரை International Year of Millets அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2023 வந்து International Year of Millets வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Which of the following company has launched 100% water soluble green tea? Okay, so 100% water soluble green tea launch பண்ணது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கேரளா பேஸ்ட் ஆர்கனைசேஷனான சிந்தாய்ட் அப்படின்றது தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் எந்த பிராண்டுக்கு நேம் கீழே அப்படின்னா ஸ்ப்ரிக். ஓகேவா? ஸோ அண்டர் ஸ்ப்ரிக் அப்படின்றதுக்கு கீழே சோலபிள் கிரீன் டீ. இப்போ கிரீன் டீ அப்படின்றது வந்து நமக்கு அந்த ஒரு சின்ன பேக்ல வரும்ல, ஸோ அதை வந்து நம்ம வாட்டர்ல டிப் பண்ணோம் அப்படின்னா அந்த கிரீன் டீ வந்து ஃபார்ம் ஆயிரும். பட் அந்த பேக்ல வந்து அதுக்கான ரெசிடியூ இல்லை அந்த கிரீன் டீயுடைய வேஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ இவங்க கொண்டு வந்தது என்னது, வாட்டர் சோலபிள் கிரீன் டீ. ஸோ நீங்க வாட்டர்ல இந்த சிந்தாய்ட் கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த கிரீன் டீயை வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வாட்டர்ல மிக்ஸ் ஆயிடுமா, லைக் சுகர் வந்து மிக்ஸ் ஆகுதுல வாட்டர்ல, ஸோ அதே மாதிரி கிரீன் டீயுமே வந்து மிக்ஸ் ஆயிடும். ஸோ இந்த டைப் ஆஃப் வாட்டர் சோலபிள் கிரீன் டீயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது எந்த கம்பெனி, கேரளா பேஸ்ட் ஆர்கனைசேஷனான சிந்தாய்ட். Next one. Which of these financial institutions and the government of India have signed 220 million loans to improve the power sector in Tripura? So Tripura பவர் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக $200 million ப்ரொவைட் பண்ணது எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ப்ரொவைட் பண்ணது ஏடிபி. ஏடிபியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, மணிலா பிலிப்பைன்ஸில் வந்து இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. மகாத்சுகா சகவா அப்படின்ற சேர்பர்சனாக ஆக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ரீசெண்டாக ஏடிபி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்தியாவுக்கு எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா $1.22 பில்லியன் லோனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த 220 பில்லியன் அப்படின்றது வந்து 220 மில்லியன் வந்து திரிபுரா ஸ்டேட்டுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் 1 பில்லியன் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ அதை வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்து மகாராஷ்டிரா. ஓகேவா? ஸோ மகாராஷ்டிராவுக்கு வந்து $350 மில்லியன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அங்கே இருக்கிற ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சென்னை. ஓகே, ஸோ சென்னைக்கு வந்து $350 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக எதுக்காக அப்படின்னா சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷனுக்காக. ஓகேவா? ஸோ சென்னை மெட்ரோ ரயில் காக $350 மில்லியன் ரீசெண்டாக ப்ரொவைட் பண்ணது எந்த ஆர்கனைசேஷன், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அசாம். ஓகேவா? ஸோ அசாம் ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா $300 மில்லியன். ஸோ அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ ஓவராலாக திரிபுராக்கும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா திரிபுராவுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, $220 மில்லியன் ஃபார் பவர் செக்டர். ஸோ இதெல்லாம் ஓவரால் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும், $1.22 பில்லியன் ரீசெண்டாக ப்ரொவைட் பண்ணது எந்த ஆர்கனைசேஷன், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். Next one. Which of the following organization has approved 350 million loan to expand Chennai Metro Rail Network? Okay, so Chennai Metro Rail Network expand பண்றதுக்காக $350 million ப்ரொவைட் பண்ணது எந்த ஆர்கனைசேஷன், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேவா? அண்ட் IMF உடைய சேர்பர்சனாக வந்து யார் ஆக்ட் பண்ணுறாங்க, கிறிஸ்டலினா ஜார்ஜியோவா. அண்ட் வேர்ல்ட் பேங்க் உடைய சேர்பர்சனாக வந்து டேவிட் மால்பாஸ் இருந்தார். அண்ட் ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, இவருடைய ரிட்டையர்மெண்ட் இல்லை ரெசிக்னேஷன் அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த 2023 ஜூன் 30 வரைக்கும் வந்து வேர்ல்ட் பேங்க் உடைய சிஇஓவா யார் ஆக்ட் பண்ணுவாங்க, ஹெட் பர்சனா டேவிட் மால்பாஸ் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நியூ பர்சனை தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க.
Next one, NTPC Green Energy Limited has signed agreement with which of the following company to develop a green energy projects? So green energy projects அப்படின்றது என்னது? It is a renewable energy அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? solar, wind, hydro, ஓகேவா? ஸோ அதுக்காக என்டிபிசி வந்து ரீசெண்டாக எந்த ஆர்கனைசேஷனோட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடோட தான் வந்து கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்காக டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், recently assumed the Vazinar Agreement chairmanship on January 1st, 2023. When did India join the Vazinar Agreement? Okay, so Vazinar Agreement la total எத்தனை countries வந்து members இருக்காங்க? 42 countries வந்து இதுல members இருக்காங்க. இந்தியா வந்து 42nd country வந்து இதுல எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா 2017ல ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த வாசினார் அக்ரிமெண்ட் அப்படின்றது வந்து கன்வென்ஷனல் வெப்பன்ஸா இருக்கட்டும் அண்ட் டுவல் யூஸ் ஆஃப் குட்ஸ். ஓகேவா? ஸோ மெயினா டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதுல யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் வார் ரிலேட்டடான டெக்னிக்ஸை வந்து வித்தின் குரூப் ஆஃப் மெம்பர்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் தான் இது. அண்ட் இதுல 42nd கண்ட்ரியா வந்து 2017ல இந்தியா ஜாயின் பண்ணாங்க. அண்ட் 2023ல வாசினார் அக்ரிமெண்ட்கான சேர்மன்ஷிப் வந்து இந்தியா தான் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? Next one, which of the following company has acquired the Orowealth, a wealth technology startup in all cash deal? Okay, so Orowealth வந்து 100% acquire பண்ணது வந்து எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இன்க்ரிட் கேபிட்டல் தான் வந்து அட் தி காஸ்ட் ஆஃப் 1100 crore வந்து இந்த Orowealth அப்படின்ற கம்பெனியை ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, next one, which of the following company has acquired 50% stake in Gujarat headquartered Sozio Hajuri Beverage Private Limited? ஓகேவா? ஸோ இந்த சோசியோ ஹஜூரி பிரிவரேஜ் பிரைவேட் லிமிடெட் வந்து குஜராத் பேஸ்டு ஆர்கனைசேஷன் அண்ட் இதில் 50% ஆஃப் ஸ்டாக்கை வந்து இல்லை 50% ஆஃப் ஓனர்ஷிப்பை ரீசெண்டாக எந்த கம்பெனி வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ரிட்டைல் வெஞ்சர்ஸ் தான் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிலையன்ஸ் ரிட்டைல் வந்து இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேயுமே வந்து அவங்க கம்பெனி வந்து பெஸ்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக ரீசெண்டா நிறைய கம்பெனிஸை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன்று வந்து மாலிபான் அப்படின்ற ஒரு பிஸ்கெட் கம்பெனி. ஓகேவா? ஸோ இந்த மாலிபான் அப்படின்றது வந்து ஸ்ரீலங்கன் பேஸ்டு ஒரு பிஸ்கெட் கம்பெனி. ஸோ அங்கே வந்து ஒரு 70 years வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுலேயுமே சம் பர்சன்டேஜ் வந்து அக்வயர் பண்ணது ரிலையன்ஸ் ரிட்டைல் தான். அண்ட் அதே மாதிரி குஜராத் பேஸ்டு ஹெட் ஆர்கனைசேஷனான சோசியோ ஹஜூரி பிரிவரேஜில் வந்து 50% ஆஃப் ஓனர்ஷிப் ரீசெண்டாக ரிலையன்ஸ் ரிட்டைல் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. Next one, India and which of the following organization has signed a loan of $1.22 billion for developing infrastructure in various Indian states? ஓகேவா? ஸோ லான்ச் பண்ணது எந்த ஆர்கனைசேஷன்? ஏடிபி தான் வந்து $1.22 billion ரீசெண்டாக இந்தியாவுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, next one, which of the following company has sponsorship deal with Mumbai Indians as the official hydrating partner? Mumbai Indians வந்து இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி ஐபிஎல் டீம். ஸோ அந்த டீமுக்கான ஹைட்ரேட்டிங் பார்ட்னராக வந்து ரீசெண்டாக யார் கூட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிஸ்லரி, ஆப்ஷன் பி டாடா, ஆப்ஷன் சி நெஸ்லே, ஆப்ஷன் டி அக்வாஃபினா அண்ட் ஆப்ஷன் இ கிண்டி. கரெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ பிஸ்லரி. நெக்ஸ்ட் ஒன், Manchester City Football Club Limited has signed a partnership with which of the following platform digital service unit as the official wireless network partner in India? So Manchester City Football Club இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ஒரு டிஜிட்டல் பார்ட்னர் உடைய பிளாட்ஃபார்ம் என்னது அப்படின்னா இந்த சிட்டி பிளஸ். ஓகேவா? ஸோ அண்டர் இந்த சிட்டி பிளஸ்க்கு கீழே மான்செஸ்டர் சிட்டியுடைய எல்லா ஃபுட்பால் மேட்சஸுமே வந்து அதில் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ரீசெண்டாக இந்த மான்செஸ்டர் ஃபுட்பால் கிளப்போட எந்த ஆர்கனைசேஷன் வந்து டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜியோ பிளாட்ஃபார்ம் தான் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ சிட்டி பிளஸ்ல ப்ரொவைட் பண்ற எல்லா வீடியோஸும் இதுக்கப்புறமா எங்க பார்த்துக்கலாம்? ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ரீசெண்டாக ஜியோ பிளாட்ஃபார்ம் மான்செஸ்டர் ஃபுட்பால் சிட்டி கிளப்போட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. Next one, SIDBI has imposed 2 lakh on Dash for violating norms in awarding software deal to London firm. Okay, so SIDBI இருக்கட்டும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், அவங்களுடைய நார்ம்ஸ் அண்ட் அவங்களுடைய ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஃபைன் கொடுப்பாங்க. ஸோ ரீசெண்டாக SIDBI வந்து 2 lakh rupeesக்கான ஃபைனை வந்து எந்த ஆர்கனைசேஷனுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ SIDBIயோடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத ரீசன். Next one, what is India's GDP
to grow at dash percentage in financial year 23 as per NSO report. Okay va? So NSO அப்படின்றது என்ன national statistic office. So அவங்களுடைய report பிரகாரம் for the financial year 23 க்கு இந்தியாவுடைய GDP forecast என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவுடைய GDP forecast வந்து 7% இருக்கு. ஓகேவா? ஸோ எப்பவுமே GDP forecast அப்படின்றது வந்து மெயின் எக்ஸாமுக்கு 1 வீக் இல்ல 4 days before வந்து பார்த்துக்கிறது தான் பெஸ்ட் வே. ஓகேவா? பட் எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஜிடிபி ஃபோர்காஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். லைக் IMF-ஆ இருக்கட்டும், வேர்ல்ட் பேங்க், ஓகேவா? ஸோ OECD, ADP, Fitch, FICCI, Morgan Stanley, Goldman Sachs, Standard and Poor, ஓகேவா? ஸோ கிறிசில், இந்த மாதிரி இந்தியா ரேட்டிங். ஸோ எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்தியாக்கான ஜிடிபி ஃபோர்காஸ்ட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு எக்ஸாமுக்கு பிஃபோராக வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் எந்த ஃபினான்ஷியல் இயர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், the first G20 Global Partnership for Financial Inclusion meeting under India's G20 president is scheduled to be held in which city? Okay, so G20 உடைய எல்லா மீட்டிங்ஸ் உடைய வென்யூஸுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ரிலேட்டடாகவே நிறைய மீட்டிங்ஸை வந்து இந்த 1 yearல இந்தியா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் மீட்டிங் அப்படின்றது வந்து எங்கே நடந்தது அப்படின்னா கொல்கத்தாவில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? Next one, Senior Citizen Savings Scheme has announced an increase in the interest rate on deposit made in the first quarter of 2023 too. Okay, so calendar year, அதாவது 2023 calendar year உடைய ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் இந்த ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம் உடைய இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதில் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னா 8% அப்படின்றது. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூனியன் பட்ஜெட் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த யூனியன் பட்ஜெட்டில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான சேவிங்ஸ் ஸ்கீமில் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து ப்ரீவியஸாக 15 lakh இருந்தது. அண்ட் இது எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க? 30 lakh வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உமன்ஸுக்கான ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் ஃபார் தி பீரியட் ஆஃப் 2 yearsக்கு வந்து அட் தி 7.6 இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உமன்ஸ்க்கான சேவிங்ஸ் ஸ்கீமையுமே வந்து இந்த யூனியன் பட்ஜெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் 7.2% அப்படின்றது வந்து கிஷான் விகாஸ் பத்ரா இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.2%. அண்ட் அதுக்கான டெனர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 120 months. அண்ட் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது வந்து 7%-ஆ இருக்கு. ஓகேவா? Next one, Neeru Yadav, formerly known as a Hockey-Wali Sarpanch, has assigned an agreement with which organization to start the farmers produce organization with the assistance of SIIRD. Okay, so SIIRD அப்படின்றது என்ன அப்படின்னா Society for Institution of Rural Development. ஓகேவா? ஸோ சொசைட்டி ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ஆர்கனைசேஷனுடைய அசிஸ்டண்ட்டோட ஃபார்மர் ப்ரொடியூஸ்டு ஆர்கனைசேஷனை செட்டப் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஆர்கனைசேஷன் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நபார்ட் தான். ஸோ இந்த நீரு யாதவ் அப்படின்ற பர்சன் இருக்காங்க இல்லையா? அவங்கள என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹாக்கிவாலி சர்பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்சன் வந்து ராஜஸ்தானில் இருக்கிற லம்பியகர் அப்படின்ற வில்லேஜில் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வில்லேஜ் லம்பி அகர் அப்படின்ற வில்லேஜ். ஸோ இங்கே வந்து ஒரு ஹாக்கி டீமை வந்து உமன்ஸ் ஹாக்கி டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஹாக்கி டீம் நேஷ்னல் லெவலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் அவங்கள ஹாக்கிவாலி சர்பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வில்லேஜில் ரூரல் டெவலப்மெண்ட்காக இந்த ஃபார்மர் ப்ரொடியூஸ்டு ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா? அதை அண்டர் இவங்களுடைய கைடன்ஸ்க்கு கீழே வந்து ரீசெண்டாக நபார்ட் செட் பண்ணுறாங்க. ஓகே, next one, which of the following stock exchange has signed a MOU with Government of Goa for the development of SMEs in the state? Okay, so Government of Goa வந்து எந்த ஆர்கனைசேஷனோட டைப் பண்ணியிருக்காங்க? என்ன ரீசன்காக? ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் உடைய டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஆப்ஷன் பி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஆப்ஷன் சி ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஆப்ஷன் டி நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஆப்ஷன் இ ஷாங்காய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் கோவா வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டைப் பண்ணி அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் உடைய டெவலப்மெண்ட்காக ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், மென்டர்ஷிப் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்ஸையுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், யூனியன் கேபினெட் ஹேஸ் அப்ரூவ்ட் தி இன்சென்டிவ் ஸ்கீம் for promotion of a RuPay debit card as a low value beam UPI transaction. What is the value of a scheme? Okay, so Union Cabinet வந்து ரீசெண்டா இந்த beam UPI கான transaction இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ RuPay debit card, ஸோ அதுக்கான இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் அ ப்ரமோஷன். மெயினாக RuPay debit cards வந்து
யூஸ் பண்ணுறதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ பீம் யூபிஐயில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அதை பற்றின அவேர்னஸ் அண்ட் அதை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2600 crore வந்து ரீசெண்டாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. Next one, which of the following organization has raised 1 billion via 10-year sustainability bond issue under its environmental social governance framework? Okay va, so recent in the ESG சொல்லுவோம் இல்லையா, environmental and social governance காக வந்து $1 billion via 10 year கான இந்த sustainability bond issue பண்ணது இந்த பேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 10,000 crore இஷ்யூ பண்ணும்போது பாண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ சிமிலர் இதே மாதிரி தான் என்விரான்மெண்டல் அண்ட் சோசியல் கவர்னன்ஸ்க்காக 1 பில்லியனை ரைஸ் பண்றதுக்காக 10-year tenure கொண்ட பாண்டை ரீசெண்டா லான்ச் பண்ணது எந்த பேங்க் அப்படின்னா எக்ஸைம் பேங்க் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர். Next one, as per the latest global economic prospect report released by the World Bank, what is the projected growth of the Indian economy in the financial year 24 financial year 24 கான வேர்ல்ட் பேங்க் உடைய ஜிடிபி ஃபோர்காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, 6.6% அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 6.9% அப்படின்றது வந்து ஃபார் தி ஃபினான்ஷியல் இயர் 23க்கு வேர்ல்ட் பேங்க் ப்ரெடிக்ட் பண்ண ஃபோர்காஸ்ட். ஓகேவா, அண்ட் குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் ரிப்போர்ட் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்றது யாரு அப்படின்னா வேர்ல்ட் பேங்க் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றது வேர்ல்ட் பேங்க். குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் ரிப்போர்ட் அப்படின்றத யாரு ரிலீஸ் பண்றாங்க, வேர்ல்ட் பேங்க். அண்ட் ஃபினான்ஷியல் 24ல அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து 6.6% அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 23ல அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து 6.9%. நெக்ஸ்ட் ஒன், which of the following Indian brand has been named as the fastest growing brand in South Africa by 2022? ஓகேவா, ஸோ சவுத் ஆப்பிரிக்கால வந்து 2022ல ஃபாஸ்டஸ்ட் அதாவது அதிகமா மூவ் ஆன பிராண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மாருதி சுசுகி, ஆப்ஷன் பி கியா, ஆப்ஷன் சி ஹுண்டாய், ஆப்ஷன் டி மஹேந்திரா அண்ட் ஆப்ஷன் இ டாடா மோட்டர்ஸ். கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மஹேந்திரா அப்படிங்கிறது. ஓகேவா, next one, which company has signed a MOU with Norway H2 Korea as to develop floating green ammonia projects aimed at decarbonizing the global economy? So recent இந்தியால இருக்கிற எந்த கம்பெனி வந்து நார்வே பேஸ்ட் ஆர்கனைசேஷனான H2 Korea வந்து டைப் பண்ணியிருக்காங்க, எதுக்காக இந்தியால ஃப்ளோட்டிங் கிரீன் அமோனியா ப்ராஜெக்ட்ஸ், அதாவது கிரீன் ஹைட்ரஜன் அண்ட் கிரீன் அமோனியா இருக்கு இல்லையா, அதை வந்து இந்தியால டெவலப் பண்றதுக்காக நார்வே பேஸ்ட் H2 Korea டைப் பண்ணது எந்த இந்தியன் பேங்க், எந்த இந்தியன் ஆர்கனைசேஷன் அப்படின்னா எல்என்டி தான் வந்து டைப் பண்ணி என்ன பண்றாங்க, இந்தியாவில் கிரீன் அமோனியா ப்ராஜெக்ட்ஸை வந்து டெவலப் பண்றாங்க. அண்ட் மெயினாக இது எதுக்காக, டு டீகார்பனைசிங் தி குளோபல் எக்கனாமி, CO2 எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் ஒன், by which year the entire country will cover by Doppler weather radar network? ஓகேவா, ஸோ இந்த டாப்லர் வெதர் ரேடார் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து 2013ல இந்தியாவில் எத்தனை இருந்தது அப்படின்னா 15 இருந்தது. ஓகேவா, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ப்ரெசென்ட்ல இந்தியாவில் எத்தனை ரேடார்ஸ் இருக்கு அப்படின்னா 32 ரேடார்ஸ் இருக்கு. அண்ட் பை 2025க்குள்ள இன்னும் 25 ஆட் பண்ணி, சாரி இப்போ வந்து 27 இருக்கு, அண்ட் 25 வந்து ஆட் பண்ணி 62 ரேடார்ஸ் வந்து இருக்குமா. ஸோ எந்த இயர்க்குள்ள வந்து அந்த 25 ரேடார்ஸ் வந்து மொத்த கண்ட்ரியவே கவர் பண்ணும் அப்படின்னா by 2025க்குள்ள இந்த டோப்லர் வெதர் ரேடார் நெட்வொர்க் அப்படின்றது வந்து என்னன்னா வெதர் ப்ரெடிக்ஷன். ஓகேவா, ஸோ அக்யூரேட்டா வந்து வெதரை ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து எந்த ஸ்பீட்ல அது வந்து கரையை கிராஸ் பண்ணும், ஸோ அதனால நடக்கிற பாதிப்புகள் என்ன. ஓகேவா, ஸோ பேட் வெதர் இல்ல அந்த வெதர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ற ஒரு சேட்டலைட்ஸ் தான் வந்து இந்த டோப்லர் வெதர் ரேடார் நெட்வொர்க் அப்படின்றது. ஸோ பை 2025க்குள்ள இன்னும் 25 ரேடார்ஸை வந்து இந்தியாவில் நியூவா ஆட் பண்ண போறாங்க. அண்ட் அது இந்தியா ஃபுல்லாவே வந்து கவர் பண்ணிடும். ஓகேவா, okay guys, this is January month today first part of banking awareness kind of classes. We will meet in next class. Thank you.